வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா. சாய்ராம். வணக்கம். இன்று சனிக்கிழமை, கிருத்திகை, சிவராத்திரி, அதாவது மும்மூர்த்திகளுக்கு ரொம்ப விசேஷமான ஒரு நாள் அப்படின்னு சொல்லலாம். இந்த நாளில் கிருத்திகை வழிபாடு நம்ம வீட்டில் நம்ம கார்த்திகேயனுக்கு எப்படி நடக்குது அப்படின்றத பார்க்க போகிறீங்க. பல விஷயங்கள் உங்ககிட்ட நான் பகிர்ந்துக்க போகிறேன். அதாவது அது மட்டும் கிடையாதுங்க, நம்ம கார்த்திகேயனுக்கு ஒரு சிறப்பான ஒரு பாடல் இன்றைய வீடியோ பதிவில் உங்களுக்காக வரப்போகுது. அதை கேட்டு கண் கலங்கி எல்லாரும் மயங்கி போக போகிறீங்க. அவ்வளோ அழகாக கார்த்திகேயனை வரிகள் கொடுத்து அருமையான ஒரு குரல்லையும் பதிவானது பாடல் வந்திருக்கு. அதனால் வாங்க இப்போ நம்ம வீடியோ பதிவுக்குள்ளே போயிடலாம். நேரமாக குளித்து முடிச்சுட்டு வாசலில் கோலம் போட்டு சூரிய பகவானுக்கு நன்றி சொல்லிவிட்டு, பிரபஞ்சத்திற்கு நன்றி சொல்லிவிட்டு, ஏன்னா இன்றைய நாள் நம்ம கிருத்திகை விரதம் இருக்கக்கூடிய நாளில் சிறப்பான ஒரு பாடலும் நம்ம கார்த்திகேயனுக்காக பண்ண போகிறோமா. ரொம்ப அருமையாக வந்திருக்கு பாடல் வரிகளை கேட்குறதுக்கு. ஸோ அதனால் இன்றைக்கி ரொம்ப சந்தோஷத்தோடு இன்று அபிஷேகங்கள்லாம் ஐயனுக்கு செய்ய போகிறோம். வாங்க நம்ம கார்த்திகேயனை பார்க்கலாம். நேற்றுக்கு வெள்ளிக்கிழமை பூஜை சிறப்பாக முடிஞ்சுது. நம்ம வீட்டில் வேல், அதுக்கப்புறமா முருகப்பெருமான் இருக்காங்களே, நம்ம பழனி ஞான தண்டாயுத இருக்கார் இல்லையா, அவர் வந்ததுக்கு அப்புறம் தான் இவ்வளவு சிறப்பான விஷயங்கள் ஒவ்வொன்றும் நடக்கிறதுக்கு காரணமாக இருக்கிறது நம்ம ஞான தண்டாயுத பாணி தாங்க. அவருக்கும் இன்று கிருத்திகைன்றதுனால அபிஷேகம் பண்ணுறதுக்காக எல்லாம் எடுத்து வச்சுருக்கேன். இன்று நம்ம வீட்டில் வேல் வழிபாடு இன்று கரெக்டாக 24வது நாள் வழிபாடுங்க. கூட்டி பாருங்கள், 6 வருதா? கிருத்திகை 6 ரொம்ப சிறப்பாக இருந்துச்சு. இன்றைக்கி ஒரு 5-6 பொருட்கள் கொண்டு அழகான முறையில் ஐயனுக்கு அபிஷேகங்கள், தினைமாவு, தீபமும் ஏற்றி வச்சாச்சு. அபிஷேகங்கள் நடக்க அழகாக உங்களுக்கு பின்னாடி பாடல் வந்துடும். பாடலை முழுமையாக பாருங்கள், அபிஷேகத்தோடு சேர்ந்து பாருங்கள். எப்படி இருந்தது அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுடைய கமெண்ட்ஸ்க்காக அவளோட காத்துக்கிட்டு இருக்கேன். சரி, வாங்க அபிஷேகம் செய்யலாம். வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா. கருணை பொங்கும் வடிவழவே கனிவுடன் வந்தமர்ந்த கார்த்திகேயன். கருணை பொங்கும் வடிவழவே கனிவுடன் வந்தமர்ந்த கார்த்திகேயன். காவல் தரும் தெய்வம் நீதானே, காவல் தரும் தெய்வம் நீதானே, கண்மலர்ந்த குலம் காப்பனே, கண்மலர்ந்த குலம் காப்பனே. கார்த்திகேயா கார்த்திகேயா கண்மலர்ந்தருள்வாய் கார்த்திகேயா, கார்த்திகேயா கார்த்திகேயா கண்மலர்ந்தருள்வாய் கார்த்திகேயா, கார்த்திகேயா கார்த்திகேயா கண்மலர்ந்தருள்வாய் கார்த்திகேயா, கார்த்திகேயா கார்த்திகேயா கண்மலர்ந்தருள்வாய் கார்த்திகேயா. கவலை எல்லாம் தீர்த்திடுவாயே, கீர்த்தியும் தந்தருளே வாழ்வழிப்பாய். கவலை எல்லாம் தீர்த்திடுவாயே, கீர்த்தியும் தந்தருளே வாழ்வழிப்பாய். என் கரத்தில் உன்னை அழைத்த போது, என் கரத்தில் உன்னை அழைத்த போது, கவலை எல்லாம் பறந்து மறைந்தது ஐயா, கவலை எல்லாம் பறந்து மறைந்தது ஐயா. கார்த்திகேயா கார்த்திகேயா கண்மலர்ந்தருள்வாய் கார்த்திகேயா, கார்த்திகேயா கார்த்திகேயா கண்மலர்ந்தருள்வாய் கார்த்திகேயா, கார்த்திகேயா கார்த்திகேயா கண்மலர்ந்தருள்வாய் கார்த்திகேயா, கார்த்திகேயா கார்த்திகேயா வழகே கார்த்திகேயா. கனிவுடனே வந்தமர்ந்த கார்த்திகேயா, காவல் தரும் தெய்வம் நீயே கார்த்திகேயா, கார்த்திகேயா. கண்மலர்ந்து குலம் காப்பாய் கார்த்திகேயா, கண்மலர்ந்து குலம் காப்பாய் கார்த்திகேயா.
கார்த்திகேயா கார்த்திகேயா கவலை எல்லாம் தீர்த்திடுவாய் கார்த்திகேயா எங்கள் கவலை எல்லாம் தீர்த்திடுவாய் கார்த்திகேயா கீர்த்தி தரும் வாழ்வழிப்பாய் கார்த்திகேயா எனக்கு கீர்த்தி தரும் வாழ்வழிப்பாய் கார்த்திகேயா 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 கரத்தில் உனை அணைத்த போது கார்த்திகேயா எங்கள் கவலை எல்லாம் பறந்ததையா கார்த்திகேயா என் கரத்தில் உனை அணைத்த போது கார்த்திகேயா கவலை எல்லாம் பறந்ததையா கார்த்திகேயா கார்த்திகேயா. என்னங்க பாடல் எப்படி இருந்தது, பூஜை எப்படி இருந்தது, கண்டிப்பாக கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த பாடல் உருவாக காரணம் என்ன நடந்தது ஏதுன்றதை கண்டிப்பாக உங்ககிட்ட பகிர்ந்துக்கிட்டே ஆகணும். அந்த பாடல் பாடும்போது நடந்த அற்புதமும் உங்ககிட்ட சொல்லியே ஆகணுங்க. அதே சமயம் இன்று நிறைஞ்ச கிருத்திகை, இன்று தான் வந்து இந்த பாடல் வெளியிடணும் அப்படின்றதும் ஐயனுடைய உத்தரவாக இருந்தது. ஏன்னா இந்த பாடல் ரெடியாகி கிட்டத்தட்ட 4 நாட்களுக்கு மேலே ஆகுது. இது வரைக்கும் நான் உங்ககிட்ட சொல்லாமல் இருந்தது பெரிய விஷயம் அப்படின்னு சொல்லலாம். இப்போ நம்ம வந்து வேலவருக்கு அழகாக பேர் வைக்கணும் அப்படின்னும் கார்த்திகைன்ற பேர் அற்புதமாக வச்சாச்சா. அதுக்கு அடுத்து ஒவ்வொரு விஷயமா ஐயன் வந்து இதை எனக்கு செய் அப்படின்னு உணர்த்தினா மாதிரி இருந்தது. நம்ம ஏன் கார்த்திகேயனுக்குன்னு குறிப்பிட்டு ஒரு பாடல் வந்து இருந்தால் நல்லா இருக்குமே, எல்லாரும் மனசார வந்து பாடலாம். நிறைய பேர் வந்து கார்த்திகேயனை நினச்சி பேசும்போது சொல்லும்போதே அவர் வந்து சிரிச்ச முகத்தோட நிறைய பேர் கனவுலலாம் காட்சி கொடுத்துட்டாரு. இது வரைக்கும் அவரை நினச்சி கேட்குற ஒவ்வொரு விஷயங்களும் நடந்துகிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. அதனால் நீங்களும் கார்த்திகேயனை மனசார வந்து வேண்டிக்கோங்க, எல்லாம் நல்லதே நடக்கும். அதுபோல் ஒரு எண்ணமாக தான் சரி பாடல் வந்து எழுதினா நல்லாயிருக்கும் அப்படின்னு தோணுச்சுங்க. சரி இந்த பாடல் வந்து யாரிடம் கொடுத்து எழுதலாம் அப்படின்னு வந்து நினச்சிட்டே இருக்கும்போது நம்ம சேனல் சப்ஸ்கிரைபர் தான், அவங்க பேர் மலர்வழி. அவங்க வந்து பாபாவுக்காக நிறைய பாடல்கள்லாம் எழுதுவாங்க. பாபான்னு இல்லை, எல்லா தெய்வங்களுக்குமே சிறப்பான முறையில் பாடல்கள்லாம் எழுதுவாங்க. அவங்க எப்படி எழுத ஆரம்பித்தாங்க அப்படின்னா, இது வரைக்கும் இல்லை, நம்ம சேனல் பார்த்து நம்ம வீடியோ பதிவுகளை பார்க்க ஆரம்பித்ததும் அவங்களுக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த ஞானத்தை முருகப்பெருமான் பாபா எல்லாரும் வந்து வெளிக்கொண்டு வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். அப்படி தான் ஒவ்வொரு பாடலுமே வெளிவந்தது. திடீர்னு நான் அம்மா கிட்ட வந்து ஃபோனில் பேசிகிட்டே இருக்கிறேன், அம்மா நம்ம கார்த்திகேயனுக்காக ஒரு பாடல் எழுதணுமா அப்படின்னு. சரிம்மா எழுதலாம் அப்படின்னாங்க. ஆனால் அவங்க சொன்னது என்னென்னா, எப்போவுமே அதுக்கான ஒரு நேரம் வந்து இவங்க வந்து அமர்வாங்க, அப்போ தான் வந்து ஐயன் கொடுப்பாரு எழுதுறதா சொல்லுவாங்க. நான் கேட்டு முடித்த அடுத்த கணமே அவங்களுக்கு மனசில் வந்து அடுத்தடுத்த வரிகள் வந்து வந்துகிட்டே இருக்குது அப்படின்னு உடனே டைப் பண்ணி, வெறும் 5 நிமிஷம் கூட இருக்காது, உடனே டைப் பண்ணி எனக்கு அனுப்புகிறாங்க. அது படித்ததுமே எனக்கு வந்து கண்ணில் கண்ணீரே வந்துருச்சு. ஏன்னா ஒவ்வொரு வரிகளும் அப்படியே நமக்கு வந்து என்ன சொல்கிறது, உன்னை கையில் எடுத்த நேரமே என் கவலையெல்லாம் பறந்ததையா அப்படின்ற மாதிரி ஒவ்வொரு வரியும் அம்மா பார்த்து கொடுத்துருந்தாங்க. எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. இது நல்லா சிறப்பான முறையில் இசையமைத்து ஒரு பாடலாக வந்தால் நல்லாயிருக்கும்னு தோணுச்சு. அப்படி நான் உஷாராணி அவங்க கணவர்கிட்ட வந்து சொல்லியிருந்தேன். அவங்க சிறப்பான முறையில் ஒரு ஆடியோ வந்து ரெடி பண்ணி கொடுத்துருந்தாங்க. அதை தாண்டி ஒரு பெண் குரலில் இருந்தால் நல்லாயிருக்கும், நமக்கும் முருகனுக்கான ஒரு கனெக்ட் நல்லாயிருக்கும் அப்படின்னு தோணுச்சு. அந்த பாடல் பாடுறதுக்கும் ஒரு சகோதரி, அவங்க பேர் மீனாட்சி, சரி இவங்ககிட்ட கொடுத்து பாடுவோமா அப்படின்றக்கும் ரொம்ப அருமையான குரல், நீங்கள் கேட்டிருப்பீங்க. அப்படியே நம்மளை வந்து மனதை உருகும் வகையில் அந்த குரலானது இருந்திருக்கும். கார்த்திகேயனுக்கு 2 வகையான பாடல் வந்திருக்கு. வரிகள் எல்லாமே ஒன்று தான், ஒரே ஒரு பாடலில் மட்டும் வரிகள் வந்து மாறும். இந்த பாடல் வரிகள் இது எல்லாமே உங்களுக்கு டிஸ்ட்ரிபியூஷனில் கொடுக்குறேன், ஸ்டேட்டஸில் வைக்கிறேன். நம்ம வேல்மாறல் பூஜைக்கு வரவங்களுக்கு முடிஞ்ச வரைக்கும் நான் வந்து ஜெராக்ஸ் போட்டே கொண்டு வந்து கொடுக்குறேன். எல்லாரும் மனமுருக நம்ம கார்த்திகேயனை நினச்சி நீங்கள் பாடல் பாடுங்க, எல்லாம் நல்லதே நடக்கும். முருகனுடைய அருள் உங்களுக்கு பரிபூர்ணமாக கிடைக்கும். இந்த பாடல் வந்து பதிவு செய்யும் போது, அதாவது மீனாட்சி சகோதரிக்கு நடந்த ஒரு அனுபவம் தான். கிட்டத்தட்ட ஒரு 50-60 தடவைக்கு மேலே பாடுறாங்க, எந்த ஒரு மிஸ்டேக் இல்லாமல் பாடணுமேனு. ஆனால் என்னமோ தெரியல, ஏதாவது ஒரு சின்ன
தப்பு வந்து நடந்துக்கிட்டே இருந்திருக்கு. ஒரு தடவை வந்து முருகா ஏன் முருகா இவ்வளோ கஷ்டப்படுத்துகிறேன்னு, ஆனால் நம்ம பாடுறது அந்த குரல் வந்து முருகன் அதை வந்து இசைந்து கேட்டிருக்காருன்றது தெளிவாக புரியுது. அதனால தான் சகோதரி அத்தனை முறை பாட சொல்லியிருக்காரு. அப்போ பாடி அப்படியெல்லாம் அழகாக இவங்க வந்து எதிர்க்க ஒரு வேல் படம் வச்சுக்கிட்டு பாடி முடிச்சிருக்காங்க. முடித்த கையோட அது வந்து புத்தகம், அந்த புத்தகத்துக்கு மேலே கொஞ்சம் விபூதியும் இருந்திருக்கு, குங்குமமும் இருந்திருக்கு. அதை எடுத்து அவங்க நெத்திலையும் வச்சுக்கிட்டாங்களாம். அவ்வளோ முறை பாராயணம் செய்து முடித்ததும் ஐயன் உடனே அருள்பாலித்திருக்கிறாரு அந்த சகோதரிக்குன்னு சொல்லலாம். அவ்வளோ சிறப்பான பாடல் வரிகளை கொண்ட பாடல் தான் இது. சரி, அடுத்தது இன்னொரு விஷயம் என்னென்னா, நம்ம வேல்மாறல் பூஜை இப்போ ஏகாம்பரக்குப்பத்தில் செய்ய போகிறோங்க. சிவசுப்பிரமணியர் முருகப்பெருமான் கோவிலில் செய்ய போகிறோங்க. இந்த முறை பூஜைக்கு வந்து அந்த அளவுக்கு வந்து நன்கொடையோ பணமானது கலெக்ட் ஆகலை. அது வந்து முருகனிட்ட தான் நான் எதுவாக இருந்தாலுமே சொல்வேன், முருகா ஏன்னா இப்போ பழனிமலைக்கு நிறைய எல்லாரும் கொடுத்துருந்தாங்க. ஆனால் இந்த பூஜைக்கு அந்த அளவுக்கு கலெக்ட் ஆகலை. ஆனால் உனக்கு நல்லா செய்யணும்னு நினைக்கிறேன், என்ன பண்ணுறதுன்னு தெரியல ஐயா அப்படின்னு. ஆனால் அங்கே இருக்கக்கூடிய சிவசுப்பிரமணியர் வந்து உண்மையாக சொகுசுக்கார முருகர் போல், பணக்கார முருகர் போல் இருக்குங்க. அவருக்கு என்ன தேவையோ, யார் யாரிடம் எப்படி எப்படி சொல்லணுமோ, இது வரைக்கும் நம்ம வேல்மாறல் பூஜையை இந்த அளவுக்கு நான் செய்திருப்பேனான்னு எனக்கு தெரியல. அவ்வளோ சிறப்பான மாலைகள், அவருக்கு ஆடைகள் அப்படின்னு வேல் வந்து இந்த முறை நன்கொடை வந்து வரல. அதாவது வேல் வந்து வாங்கி கொடுக்குற அளவுக்கு வரல. அதையுமே அவரிடம் சொல்கிறேன், ஒரு சகோதரி வேல் பிச்சை எடுத்து அந்த பணத்தில் வேல் வாங்கி இந்த மக்களுக்கு கொடுக்க சொல்லி கொடுத்துருக்காங்க அப்படின்னா, ஒவ்வொரு விஷயமே எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. ஒரு வேல்மாறல் பூஜையானதை நம்ம சொன்னது போல் நான் அதை எடுத்து நடத்தலாம். ஆனால் அது முழுக்க முழுக்க காரணமாக இருக்கிறது என் ஐயன், என் முருகப்பெருமான். அவர் மட்டுமே தான். அவர் தான் வழி நடத்தி கொண்டு போகிறாரு. ஒவ்வொரு பூஜையிலும் என்னென்ன இருக்கணும் உள்பட அவருக்கு என்ன தேவை என்பதையும் அவரே வந்து வாங்கிக்கிறாரு அப்படின்னு சொல்வேன். நான் கண்டிப்பாக வந்து அவருக்கு ரொம்ப அராஜ அலங்காரத்தில் உடைகள் எல்லாம் வந்திருக்கு. ஏலக்காய் மாலை எப்பவும் இல்லாத சிறப்பாக இந்த முறை ரொம்ப அருமையாக வந்து ஏலக்காய் மாலை அமைஞ்சிருக்கு. இதை தாண்டி ஒரு மாலையை ரெடி ஆகிட்டுருக்கு. அது வந்ததுன்னு கண்டிப்பாக நான் உங்களுக்கு சொல்கிறேன், சரியா? அந்த அளவுக்கு வந்து சிறப்பான முறையில் வேல்மாறல் பூஜை நடைபெற போது கண்டிப்பாக எல்லாரும் வந்து கலந்துக்கோங்க. வைகாசி விசாகத்தப்போ நம்ம திருத்தணி தலத்துக்குரிய சஷ்டி கவசம் பாராயணம் செய்தோம் இல்லையா? அதனுடைய வழியாக நமக்கு திருத்தணிக்கு சென்ற முருகப்பெருமான நம்ம தணிகை வேலனை பார்த்து அந்த பலன் வந்து நிச்சயமாக உங்களுக்கு கிடைக்கும். அப்படியே நம்ம திருத்தணிக்கும் போயிட்டு வந்துடலாம். ரொம்ப சிறப்பான தரிசனமாக இருக்கும். மட்டும் இல்லை, சிவசுப்பிரமணியரை நம்ம வழிபாடு செய்த நம்ம சிறுவாபுரிக்கு போயிட்டு வந்த பாகியமும் உண்டு அப்படின்னு நிறைய பேர் அங்கே ஆயிரக்கணக்கான மக்கள் வந்துட்டு இருக்காங்க. நீங்களும் கண்டிப்பாக அந்த வேல்மாறல் பூஜையில் வந்து கலந்துக்கோங்க. ரொம்ப நாட்கள் இல்லை, வருகின்ற செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு தான். எப்போவுமே இன்னொரு விஷயம் சொல்லணும்னு நினச்சேன். நம்ம பழனி ஆண்டவர் வந்து நம்ம கற்சலையாக எப்போ நம்ம வீட்டுக்கு வந்தாரோ, அவர் வந்ததுக்கப்புறம் தான் வேலவர் உள்பட எல்லாருமே நமக்கு ஒரு விஷயம் நடக்கிறது எல்லாமே அவர் தான். அவரை நம்ம பார்க்குற பார்வையில் தான் இருக்குது. அவரை பார்த்தா நம்ம ஆண்டி ஆகிடுவோம் அப்படிலாம் கிடையாதுங்க. அவர் குழந்தைங்க, ஒரு ஞானத்தின் வடிவமாக இருக்கிறார். அவரை நம்ம வழிபாடு செய்ய நிச்சயமாக நமக்கு சகல செல்வமும் நிச்சயமாக அவர் கொடுப்பாரு. அப்படி தான் நமக்கு வேலவரே வந்திருக்காரு நம்ம வீட்டுக்குன்னா பார்த்துக்கோங்க. அதே சமயம் எல்லாருக்கும் வந்து கற்சிலையை வந்து வாங்குறது கொஞ்சம் பயந்தாங்க. என்னென்னா தப்பி தவறி விழுந்தா என்ன ஆகுமோ ஏதாகுமோ அப்படின்னாங்க. அப்படிலாம் கிடையாது. எல்லாமே நம்ம வச்சு பார்த்துக்கிற பராமரிப்பில் தானங்க இருக்குது. இருந்தாலும் உங்களுடைய கவலையெல்லாம் போக்குறதுக்கு இப்போ நமக்கு பழனி ஆண்டி வந்திருக்காரு. எப்படி வந்திருக்காரு பாருங்க, சும்மா ஜம்முன்னு வந்திருக்காரு பாருங்க. அழகுனா அழகுங்க, அப்படி ஒரு அழகு. என்ன சொல்கிறது, இது வரைக்கும் வாங்கினவங்க எல்லாரும் அவ்வளோ அழகாக சந்தோஷப்பட்டு மன திருப்தியோட அவர் ஒரு குழந்தையாக கையில் எடுத்து கொஞ்சிக்கிட்டு இருக்காங்க. இந்த வேல்மாறல் பூஜைக்கு நம்ம ஐயன் பழனியாண்டியை வச்சு பூஜை பண்ணி என்னோடய அக்கா வீட்டுக்கு தான் போகிறாரு இவர். அக்கா ரொம்ப ஆசையோடு வந்து வாங்கியிருக்காங்கன்னு சொல்வேன். அவர் வந்து நம்ம வீட்டில் வந்து நான் அபிஷேகம் செய்யலை, ஏன்னு கேளுங்களேன், நம்ம வீட்டுக்கு அபிஷேகம் செய்தேன்னா அவர் போக மாட்டார், நம்ம வீட்டிலேருந்து போக மாட்டார், எனக்கு தெரியும். அதனால் அவர் வந்து நேரடியாக வேல்மாறல் பூஜை கொண்டு போய் அங்கே பூஜை செய்து அவங்களுக்கு கொடுக்கணும் அப்படின்னு வச்சுருக்கேன். இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னா, வாங்கினவங்க சொன்ன ஒரு விஷயம் தான் நான் சொல்கிறேன். நான் விற்கணுன்றதுக்காக சொல்கிறேன்னு தயவு செஞ்சு நினச்சிடாதீங்க. எல்லாருடைய இல்லத்துலேயுமே கண்டிப்பாக நம்ம பழனி ஞான தண்டாயுத பாணி நிச்சயமாக இருக்கணும். ஒரு ஃபோட்டோ வடிவிலையாவது இருக்கணும், சிலை ரூபத்திலையாவது இருக்கணும். காலகாலத்துக்கும் இருக்கக்கூடிய ஒரு இந்த மாதிரி நம்ம வாங்கி வச்சுட்டோம்னா காலகாலத்துக்கு நம்ம பேர் சொல்லும் அழகான ஒரு சிலையாக வந்து நம்ம குடும்பத்துக்கு இருக்கும் அப்படின்னு நான் வந்து சொல்ல விரும்புகிறேன். அவ்வளோ அதிகமான விலையெல்லாம் கிடையாது. வாங்கினவங்க எல்லாருமா தெரிஞ்சுதான் இந்த விலையை சொல்லி கொடுக்குறியா அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதனால் வாங்கினவங்க எல்லாரும் மன திருப்தியோட சந்தோஷமாக வாங்கியிருக்காங்க.
உங்களுக்கு தேவைப்பட்டாலும் வாங்கிக்கோங்க. ஏன்னா இதுக்கப்புறம் இந்த மாதிரி ஸ்டாக் நான் வரும் வச்சுருந்து நான் உங்களுக்கு கொடுப்பேன்லாம் நான் சொல்லவே முடியாது. ஏன்னா உங்களுக்கே தெரியும், நீங்கள் எவ்வளோ பேர் கேட்டீங்க எனக்கு பழனியாண்டு வேணும் வேணும்னு கேட்டீங்க. அதுக்கப்புறமா கிடைக்கவே இல்லைன்றதால கற்சிலைக்காக நான் அலைஞ்சு திரிஞ்சு ஒரு வழியாக கற்சிலை கொண்டு வந்து கொடுத்தேன். அந்த மாதிரி உங்களுக்கு வேணும் அப்படின்னாலும் வாங்கிக்கலாம். ஏன்னா அது வந்து கருவறையில் இருக்க மாதிரி உயிரோட்டமாக இருக்கிறாரு. இந்த மாதிரி ஒரு சிலருக்கு வேணும்னு நினச்சாலும் நீங்கள் வாங்கிக்கோங்க. என்ன சொல்கிறது, இவ்வளோ அழகான ஸ்வரூபமாக நம்ம பழனி ஞான தண்டாயுதபாணி நம்ம கவலைகளை எல்லாம் நம்ம மனசில் இருக்கிற எல்லா விஷயத்தையுமே அவர்கிட்ட பகிர்ந்துக்கோங்க. அவர் பேசும் பிள்ளையா அவங்ககிட்ட பேசுகிறதே நீங்கள் வந்து உணர்வீங்க. கார்த்திகேயன் வந்து இப்போ அப்படி தான் மாறிட்டார். நம்ம என்ன கேட்டாலும் அதுக்கு பதில் வேறு மாதிரி கொடுக்குறாரு அவர். அப்படிதான். அதனால் இந்த வேல்மாறல் பூஜையில் நம்ம பழனி ஞான தண்டாயுதபாணியும் வந்து அமரப்போகிறார். இப்போ பூஜை எவ்வளோ சிறப்பாக வரப்போகுதுன்னு பார்த்துக்கோங்க. சரிங்க, பதிவு ரொம்ப நீளமாக வந்திருக்கோம். எனக்கு எவ்வளோ நேரம் பார்த்தேன். எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. ஐயன் கார்த்திகேயனுடைய அருள் எல்லாருக்கும் பரிபூர்ணமாக கிடைக்கணும் அப்படின்னு சொல்லி மனசார வந்து நானும் வேண்டிக்கிறேன். பாடல் உங்களுக்கும் பிடிச்சிருக்கு அப்படின்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள். நீங்களும் மனசார வந்து பாடல் பாடுங்க. சரியா? சத்தியமாவது சரவணபவே. ஓம் சாய்ராம்.